வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ஹெஸ்போல்லாவும் ஹமாஸும் இனி இஸ்ரேலை அச்சுறுத்தும் நிலையில் இல்லை. ஈரானில் இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு அழிவு நிலையில் உள்ளது. ஈரான் மற்றும் சிரியாவின் வான் பாதுகாப்புகள் இஸ்ரேலால் அளிக்கப்பட்டது. ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு திறன்கள் துண்டாடப்பட்டது. ஆனால் ஈரான் பல அணுகுண்டுகளுக்கு போதுமான ஆயுதத்தர யுரேனியத்தை உற்பத்தி செய்யும் முனைப்பில் உள்ளது. உண்மையில் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு இறுதிக்கட்டத்திற்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விட்டது என்று அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய உளவுத்துறையின் கடைசி எச்சரிக்கையை நம்புவது ஒரு வெற்றிகரமான பந்தயம் அல்ல. இஸ்ரேல் மற்றும் வாஷிங்டனின் கூட்டு தாக்குதலின் மூலம் ஈரானின் திட்டத்தை ராணுவ ரீதியாக கையாள்வதற்கான நேரம் இது என்று இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். டிசம்பரில் அமெரிக்க தேசிய உளவுத்துறை டிஎன்ஏயின் இயக்குனர் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமை IAEA ஆகிய இரண்டும் ஈரான் பல குண்டுகளுக்கு போதுமான HEU எனப்படும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கும் அளவுக்கு நெருக்கமாக இருப்பதாக அறிவித்தது. ஈரானின் தற்போதைய சுயமாக விதிக்கப்பட்ட 60% செறிவூட்டல் வரம்பிலிருந்து வெடிகுண்டுக்கு தேவையான 90%க்கும் அதிகமான வெளியேற சில வாரங்கள் மட்டுமே தேவைப்படும், நிச்சயமாக மாதங்கள் அல்ல. சமீப காலம் வரை சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் ஃபத்வாவில் தடை செய்யப்பட்டிருந்த அணு ஆயுதத்தை தயாரிப்பது பற்றிய அனைத்து பேச்சையும் முட்டாள்தனம் என்று டெஹ்ரான் நிராகரித்தது. ஃபத்வா ஷியா பிரிவினரின் இஸ்லாமிய சட்ட தீர்ப்பு. ஆனால் ஈரானுக்கு விழுந்துள்ள கடும் அடியின் பின் ஃபத்வா இனி செலாவணியாகாது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் மூத்த அதிகாரிகள் இப்போது வெடிகுண்டை உருவாக்குவதன் நன்மை தீமைகள் பற்றி வெளிப்படையாக விவாதிக்கின்றனர். ஈரானின் எதிர்ப்பு, இஸ்லாமிய எதிர்ப்பு அச்சு கூட்டணியின் சரிவு அணுகுண்டை உருவாக்கும் டெஹ்ரானின் தூண்டுதலை பலப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலை பலவீனப்படுத்த ஈரானிய ஆதரவு இயக்கங்களை பயன்படுத்துவதற்கான அலி கமேனியின் நீண்டகால திட்டம் சிதைந்துள்ளது. ஹமாஸ் அரிதாகவே நிலைந்து நிற்கின்றது. ஹெஸ்போல்லா இனி இஸ்ரேலை தீவிரமாக அச்சுறுத்தவில்லை. மிக முக்கியமாக சிரியாவில் அசாத் ஆட்சியின் சரிவு டெஹ்ரான் பயன்படுத்தி ஆயுத கடத்தல் குழாய்களை மூடிவிட்டது. இனி ஹெஸ்போல்லாவை வலுப்படுத்த பல ஆண்டுகள் எடுக்கலாம். ஏமனில் ஈரானின் ஹவுதி கூட்டாளிகள் மட்டுமே செயலில் உள்ளனர். ஆனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை. மேலும் இந்த ஆண்டு ஈரானிய வான்வெளியில் 2 முறை எளிதாக இஸ்ரேல் ஊடுருவியது. இதனால் பாரம்பரிய போரில் ஈரானின் அலி கமேனி மண் கவ்வியுள்ளார். அவரது கையில் உள்ள ஒரே தீர்வு அணு ஆயுதம்தான். ஆனால் அது இஸ்ரேலிடமும் இருக்கிறது, அமெரிக்காவிடமும் ஏராளமாக இருக்கிறது. ஈரானிய நகரங்களான ஃபோர்டோ மற்றும் நட்டான்ஸில் உள்ள யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளின் விரிவாக்கம் வேகமாக நடக்கிறது. பல வட்டாரங்கள் டெஹ்ரான் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் துல்லியத்தை மேம்படுத்துவதில் வேலை செய்வதாக தெரிவிக்கின்றன. அக்டோபரில் இஸ்ரேல் பார்ஜினில் அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையமாக கருதப்பட்ட இடத்தில் குண்டு வீசி தாக்கியது. ஈரான் இன்னமும் அணு ஆயுதங்களை பெற விரும்புகிறது என்று முடிவெடுப்பதற்கான எளிய காரணம் தொடக்கத்திலிருந்தே அதன் முழு அணுசக்தி திட்டத்தை எப்படி வடிவமைத்துள்ளது என்பதுதான். சிவில் அணுசக்தி திட்டத்திற்கு எரிபொருளை இறக்குமதி செய்யும் போது உள்நாட்டில் யுரேனியத்தை செறிவூட்டுவது மிகவும் மலிவானதாக இருந்திருக்கும். IAEA மற்றும் மேற்கு நாடுகளில் இருந்து முக்கிய அணுசக்தி தளங்களை தொடர்ந்து மறைத்த ஈரான் அவற்றில் ஒன்றை ஃபோர்டோ மலையின் கீழ் மறைத்து வைத்திருக்கிறது. இறுதியாக மேற்குலக தடைகள் காரணமாக பில்லியன் கணக்கான டாலர்களை இழக்கவும் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை இழக்கவும் டெஹ்ரானின் விருப்பம் உள்ளது. இது ஒரு அமைதியான அணுசக்தி திட்டமல்ல என்பதை காட்டுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எதிர்கொள்ள போகும் அணுசக்தி காட்சி இதுதான். ஈரானின் தற்போதைய ஆபத்தான பொருளாதார மற்றும் இராணுவ நிலையை பார்த்தால் அலி கமேனி நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க விரும்புவார். காரணம், அலி கமேனி தரையில் விழவில்லை, தட்டி கொண்டு எழுவதற்கு. தரைக்கு கீழே குழியில் விழுந்துள்ளார். அவர் அத்துடன் பொருளாதார தடைகளை தணிக்கவும் யுரேனியத்தை செறிவூட்டல் மற்றும் ஆராய்ச்சி ஆயுதமாக்கல் ஆகியவற்றை தொடர்ந்து நேரத்தை வாங்கவும் விரும்புவார். நேரத்தை பெறுவதற்கான தற்காலிக நடவடிக்கையை தவிர உள்நாட்டு யுரேனியம் செறிவூட்டலை கைவிடுவதில் ஈரானுக்கு விருப்பமில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் ஆர்வம் என்ன என்பதே அயத்துல்லாக்களுக்கு தெரிந்திருக்காது. இதுதான் தற்போதைய நிலைமை. அலி கமேனி ட்ரம்ப் பதவியேற்கும் 20ஆம் தேதி வரை திக் மனநிலையில் காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. ஏனென்றால் அவர் இப்போது வெற்றியாளர் இல்லை. இஸ்ரேலை தாக்க பரிவாரங்கள் சூழ போரை தொடங்கிய அலி கமேனி ஹவுதி என்று கடைசி விக்கெட்டை வைத்து ஆடுகிறார். மிகவும் ரிஸ்கான விளையாட்டு இது.